ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார், ஐயா ஹரிஹர மாம். இப்போ சனி வக்ரம் பத்தி பார்க்க வந்திருக்கும். இப்போ சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறது? சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த வக்கரகதி எண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த வக்கரகதியினால் என்னென்ன செய்ய வேண்டும், வக்கரகதி வர்றதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றது பலன்களை பார்க்கும்பொழுது பார்க்கலாம். எளிய பரிகாரங்கள். சனி பகவான் வக்கரம்னா என்ன, இந்த வக்கரம் ஏன் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தொடுது அப்படின்றதையும், இந்த வக்கரத்தினால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றதையும், இந்த வக்கரத்தின் மூலியமாக கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்கள் என்னென்ன எளிய பரிகாரம், அதாவது காயத்ரி மந்திரம், சனி காயத்ரி, இல்லைன்னா சனி பகவானுக்கு உண்டான ஸ்லோகம், என்னென்ன எளிய வழிபாடு செய்யலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், என்னென்ன அதாவது பொருட்களை தானம் கொடுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் ஏழைகளுக்கு எந்த வகையான ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையா சொன்னீங்க. 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள். அப்ப இதுல பலனடைய போற ராசிகள் அப்படின்னாக்க நம்ம மேஜரா பலனடையக்கூடியவங்க அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தா உடல் ரீதியான தொந்தரவு, வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படும். அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த 139 நாள். அதுக்கு அடுத்தது அர்த்தாசிரம சனி யாருக்கு அப்படின்னா தனுர் ராசிக்காரங்களுக்கு. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அப்ப இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு 15/7/2026 30/11/2026 வரையிலும் ரிலாக்ஸ். இத்தனை நாள் ஐசியூல இருந்தாங்க, ஜெனரல் வார்டில் வருவாங்க, திருப்பி அங்க போவாங்க, பட் ரிலாக்ஸ் டைம். அதுக்கு அடுத்தது பார்த்தா ஏழரை சனி அப்படின்றத பொறுத்தளவுக்கு 3 ராசிகளுக்கு இருக்கு. ஜென்மம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மீனம், விரயம் அப்படின்ற பொறுத்தளவு கும்பம், அதுக்கு அடுத்தது பாதம் அப்படின்றது மேஷம். அப்ப இந்த 3 ராசிக்காரங்க, தனுர் ராசிக்காரங்க, இதை தவிர சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரிலாக்ஸ் ஆன டைம் அப்படின்றது இந்த 139 நாளும். அப்ப இந்த 139 நாள் அவர் இது வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னா, கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். சாமி மாறிட்டாங்கன்னா உடனே நாங்க ஃப்ரீ ஆகிப்படுமா? ஃப்ரீ கிடையாது, ரிலாக்ஸ். ரொம்ப நேரம் பயணம் பண்றோம், ஒரு இடத்துல ஹோட்டல்ல சாப்பிட்றோம், அது ரிலாக்ஸ் ஆகிறோம், அதுக்கப்புறம் புத்துணர்ச்சி பெறோம். அதே மாதிரி இப்ப இந்த 5 ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாட்கள், பிரச்சனையில இருந்து தப்பிக்கக்கூடிய நாட்கள். இந்த காலகட்டங்கள்ல நீங்க விநியோகிக்க வேண்டியது எள் தானம். அடுத்தது காகத்துக்கு சுடு சாதம். ஒரு சில பேர் மீந்து போன பழைய சாதத்தை வைப்பாங்க, அந்த பாவம் பண்ணவே கூடாது, அது பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது இரும்பு தானம். இந்த கைகால் ஊனமுற்றவங்களுக்கு கைத்தடி மற்றும் இதை வாங்கி கொடுக்கிறது. அதே போல எண்ணெய் தானம். இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, அந்தணர்களுக்கு, சிவாச்சாரியார்களுக்கு எண்ணெய் தானம். அதே போல கோயில்களுக்கு, அந்த தேவிகளுக்கும் இவங்களுக்கும் காலையில அபிஷேகம் செய்யறதுக்கு நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, தானம் பண்ணுங்க. அதே போல அந்தணர்களுக்கு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகர். சனீஸ்வர பகவானுக்கு கட்டுப்படக்கூடியவர். சனீஸ்வர பகவான் யாருக்கு கட்டுப்படுவார் அப்படின்னா எம்பெருமான் விநாயகருக்கும் எம்பெருமான் ஆஞ்சநேயருக்கும். இதை தவிர நரசிம்மருக்கும் சுதர்சனருக்கும், அதே போல கார்த்த வீரியன் அப்படின்ற சுவாமி இருக்காங்க, அவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல தானம் பண்ணும்போது இருக்கிறதுலயே ரொம்ப சிறந்த தானம் நிதானம். அதுக்கு அடுத்தது அன்னதானம். அப்ப இதே போல இந்த அன்னதானங்களும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள இந்த கார்பரேஷன்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது, அதே போல அவங்களுக்கு காலுக்கு பாத அணி வாங்கி கொடுக்கும் பொழுது, கைத்தடி வாங்கி கொடுக்கும் போது வரக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைக்கக்கூடியது இந்த சனி வக்ரம். அப்ப இந்த 139 நாளும் இந்த 5 ராசிக்காரர்களும் ரிலாக்ஸா இருக்கலாமா? ரிலாக்ஸா இருக்கலாம். ஐயா அருமையா சொன்னீங்க. அதாவது சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார். இப்போ இதற்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொன்னீங்க. இதை தவிர உங்களால மூவ் பண்ண முடியல, வெளியிலேயே போக முடியல, எதையும் வாங்கி கொடுக்கக்கூடிய சக்திகள் இல்லை அப்படின்ற பொசிஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, சனி பகவானுக்கு உண்டான எளிமையான வீட்டிலேயே சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கு. அதாவது சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சனி ஸ்லோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா,
நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த சனி ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு 8 முறையாவது ஜபிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளும் தீரக்கூடும். சரி, இதை தவிர உங்களுக்கு சனி காயத்ரி மந்திரம் இருக்கு. காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 8 முறை சொல்லி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக போகும். அது தவிர பார்த்தீங்களா, இந்த சனி பகவானுக்கு உண்டான விஷயங்கள்னு சொல்லும் போது வெயில்ல இந்த பனைமரத்தினுடைய பனம் கல்கண்டு, அது தவிர அந்த நுங்கு இதெல்லாம் வாங்கி இந்த வெயில்ல வேலை செய்யக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். சரி, நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை இந்த சனி வக்ரம் உண்டான 139 நாள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? மிதுன ராசி நேயர்களே, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதன். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய தொழில்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களோட சிறு சிறு மனக்கசப்பை கொடுத்துட்டு இருப்பார். இப்போ இருந்தாலும் தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் அதாவது அதிகமான வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலேயே வக்கரகதி அடைகிறார். 15/7/2026 வக்கரத்தில் போறார் சனி பகவான். 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 30-35 நாள் வரலும் உங்களுடைய ராசிக்கு உத்திரட்டாதி 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு வக்கரகதியிலேயே. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்க முயற்சிகளில் சிறு சிறு தடைகளை கொடுக்கக்கூடும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசியில அதாவது இளைய சகோதரர்களோட நல்ல இணக்கம் இருந்து கொண்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சு அவருடைய பார்வைன்னு பார்த்தீங்களேனால் 7ஆம் பார்வை, அதாவது கன்னியை பார்க்கிறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது தூக்கத்தை கலைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். வெளியூர் வெளிமாநிலம் அப்படின்னு செல்லக்கூடிய வாய்ப்புகளை அவர் நிச்சயமாக கொடுக்க போறார். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுகங்களை சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் உத்திரட்டாதி 2ஆம் பாதம் 1 பாதம் இந்த 2 இடத்திற்கும் சென்று திருப்பு வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் வரையிலும் என்ன மாதிரியான மாறுதல்களை கொடுக்க போறார், இதன் மூலியமாக உங்களுக்கு என்னென்ன மாறுதல்கள் வரும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையா சொன்னீங்க. மிதுனத்திற்கு புதனுக்கு எப்போதுமே சனி பகவான் நட்பு. அவரு வக்ரமாயி தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு. தொழிலில் கடந்த காலகட்டங்களில் இருந்த முடக்கங்கள் சொணக்கங்கள் அத்தனையும் ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கர்மக்காரகன் தொழில்காரகனான சனி பகவான் பலம் இழந்ததுனால தொழிலில் முன்ன இருந்த முடக்கங்கள் சுணக்கங்கள் ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அவருடைய சப்தம பார்வையா அவர் பார்க்குற இடம் கன்னியை பார்க்குறாரு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி 4ஆம் இடம் அப்படின்றது வண்டி வாகன மாத்ருஸ்தானம். மாத்ருவின் உடல்நிலையில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது கிளம்புற இடத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதை தவிர சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது உங்களுடைய ராசியின் 7ஆம் இடமான கலஸ்தர பாவம் மற்றும் லைஃப் பார்ட்னர் பாவம் மற்றும் தொழில் பார்ட்னர் பாவம். அப்போ இந்த தொழில் பார்ட்னர் பாவத்தை பார்க்கறதுனால
கொஞ்சம் தொழிலில் முடக்கமும் சொணக்கமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்காக ஆகக்கூடியவர்கள் தம்பதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் சனி வக்ரமானதினால் கணவர் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதனால விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதில்லை, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க போவதில்லை. அப்போ நாமளே விட்டு கொடுத்துட்டோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான தனுரை சனி பகவான் பார்க்கக்கூடியதுனால தொழில் பார்ட்னர்னால ஒரு சில காலகட்டங்களில் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் நல்லவர் மாதிரியே நடித்து உங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் தொழில் பார்ட்னராக இருக்கட்டும், எந்த மாதிரி பார்ட்னராக இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் எப்போ 15/7/2026 30/11/2026 வரையிலும் எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, ஒரு சில பேருக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும். அப்போ அந்த குறைவாக கிடைக்கக்கூடிய பலன்களை நிறைவாக்கணும் அப்படின்னு சொன்னாக்க திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள், அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க மீசக்கார பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியேற்பட்ட பார்த்தசாரதி பெருமாளை வணங்கிட்டு வாங்க. அதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள எம்பெருமான் கிருஷ்ண பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. இந்த கிருஷ்ண பகவானையும் பார்த்தசாரதியும் வழிபட சனி பகவானால் ஏற்படுகின்ற தொல்லைகள் அத்தனையுமே சூரிய பகவானை கண்ட பனி எப்படி விலகுதோ அதே மாதிரி விலகும். சாமி எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கு ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத், இந்த சனி பகவானுடைய காயத்ரி, இது சனி பகவான்கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய காயத்ரி. இதை 15/7/2026 30/11/2026 வரையிலும் டெய்லி 8 முறை சொல்லிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். இதை தவிர அந்தணர்களுக்கு எள் தானம் மற்றும் எண்ணெய் தானம், வேஷ்டி தானம் மற்றும் குடை தானம், அதே போல அனாதைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு முதியோர்களுக்கு கைத்தடி, இரும்பினாலான கைத்தடி தானம், இதை எல்லாமே பண்ணிட்டு வாங்க. இதை தவிர நீங்கள் சரண்டர் ஆக வேண்டியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி பகவானை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகரும் ஸ்ரீ ஆஞ்சநேயத்தையும் சரணாகதி அடைஞ்சுக்கிட்டு வாங்க. அப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்னொன்னு கிராஜுவலாக கன்சிஸ்டண்டாக குறைய ஆரம்பிக்கும். சரி, மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும் உள்ள சற்றேறக்குறைய 139 நாட்கள் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. மிதுனத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கர்மத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல ஒரு மாறுதல்கள் இருக்கும். தொழிலில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் கூட சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாட்டு படிக்கிறவங்க, அதாவது பாடல் பாட்டு சொல்லி கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர நான் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொல்லக்கூடிய புல்லாங்குழல், இந்த தபேலா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவிதை கட்டுரை எழுதுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சிறு தடங்கல்கள் வரும் முயற்சிகள்ல. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தாயினுடைய உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா படிக்கக்கூடியது மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்தமத்தையும் சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர தூக்கத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடுகள் மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.